உயிரோடு என்று ஜீவித்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் உங்கள் வாழ்க்கையில என்னென்ன பாவங்கள் இருக்குதோ அந்த பாவங்களை எல்லாம் முற்றிலுமாய் மாற்ற எந்த ஒரு சக்தியால முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே மனிதர்கள் செய்த ஒவ்வொரு பாவத்துக்காக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். அதாவது முன்னாடி போட்டு நீங்க உங்களால் கூடாத காரியம் இது, யாராலையும் முடியாத காரியம் இது. நீங்க பிறந்தது முதல் இதுவரைக்கும் உங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வியாதிகள் இருந்தாலும் சரி, போராட்டங்கள் இருந்தாலும் சரி, பலவீனங்கள் இருந்தாலும் சரி, அந்த பலவீனங்கள், போராட்டங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் முற்றிலுமாய் மாற்றி உங்க வாழ்க்கையில நிரந்தர சமாதானத்தையும் நிரந்தர சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம். கொஞ்சம் முன்னாடி போங்க. நீங்க வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று. அதனால் நாங்கள் சொல்வதெல்லாம் நாங்கள் அனுமதித்த எல்லா காரியத்தையும் குறித்து சாட்சியாக சொல்கிறோம். எந்த வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருந்தது. நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையோடு போராட்டத்தோடு வாழ்ந்த நாட்களிலே நாங்கள் எங்க போவோம், என்ன செய்வோம், நாங்கள் எப்படி வாழ்க்கையில மேல வருவோம் என்றெல்லாம் மிகவும் வருத்தப்பட்டிருந்தோம். அந்த வருத்தப்பட்டிருந்த நாட்களிலே ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொண்டு அவரிடத்தில் வந்த பிறகு அவருடைய சமாதானமும் சந்தோஷமும் எங்க வாழ்க்கையில கிடைத்தது. அது மட்டுமில்லாமல் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு சம்பாதித்து வைத்திருந்தாலும் முடிவு நாட்களிலே அவர் ஆத்மா எங்கே போகும், இந்த வாழ்க்கையை வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்பதை நினைவு கூறுங்கள். உங்க வாழ்க்கையில வாழ்ந்த நாட்களில் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். வேதம் சொல்கிறது, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனும் இருக்கிறேன் என்று வேதத்தில் சொல்கிறது. என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அம்மா தாய்மார்களே, இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டு மனம் திரும்புங்கள். இந்த வாய்ப்பு எப்பொழுது உங்களுக்கு கிடைக்காது. இன்னும் வேதத்தை பற்றி நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அருகில் உள்ள நீதியின் தேவ சபை ஹோலிகன் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறது. இங்க வாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பை பற்றி உங்களுக்கு சொல்லுவார்கள். உங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்காக, போராட்டங்களுக்காக, வியாதிகளுக்காக அவர்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டு உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாய் நீங்க முடியாக உங்களுக்காக பிரயாசப்படுவார்கள். ஆமென். இன்னொரு சுவிசேஷம்.